வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. இந்த சேனல்ல நம்ம யூஜிசி நெட் டெட் செட் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பிஹேவியரிசம் தியரி பத்தி பண்ணியிருக்கேன். அதுல நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோஸை பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது growth அண்ட் டெவலப்மெண்ட். growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்சுவலா அதை பார்த்தோம்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல growth அண்ட் டெவலப்மெண்ட்ல கேட்குறாங்க. growthக்கும் டெவலப்மெண்ட்க்கும் ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ்னா, growth நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியும். இட்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா, எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாம் குவான்டிடேட்டிவ். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 120 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு குழந்தை 125 சென்டிமீட்டர் வளருது சொல்றோம், அது குவான்டிடேட்டிவ். See, growth typically refers to the quantitative changes that occur in an individual over time. See, இதுல physical changes இருக்கு. size வளர்றது, height, weight, இது எல்லாமே வந்து physical changes. Biological maturation நம்ம tissues வளர்றது, நமக்கு arms வளர்றது, அதெல்லாம் வந்து biological maturation. நார்மலா growth வந்து இது மெஷரபிள். நமக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த குழந்தை நிறைய growth ஆயிருக்கு. அது growth. ஆக்சுவலா நம்ம தமிழ்ல இன்னொன்னுத்துக்கு growth சொல்லுவோம். சரியா? அவங்க வந்து நல்ல மெச்சூர்டா இருந்தாலே நல்ல growth ஆயிருக்கான்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கும் நம்ம growth. சோ டெவலப்மெண்ட்லயும் growth வரும். See, development encompasses both quantitative and qualitative changes. See, நமக்கு சில characters, behavioral changes வருதுல்ல, அது development. See, cognitive development, மூளை வளர்ச்சி அடையிறது. Emotional development, வயசு ஏற ஏற ஒரு emotion மத்தவங்கள புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும்ல, அது emotional development. Social development, எப்படி வந்து மத்தவங்களோட நம்ம வந்து இன்வால்வ் ஆகி எப்படி social interactions நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், அது social development. Psychological maturation. சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கும். வயசு ஆவ 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 அந்த அடம் பிடிக்கிறத விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் கேட்கறது இல்ல, அது psychological maturation. So while growth is more about physical and measurable changes, development occurs and covers a broader spectrum of changes that contribute to an individual overall maturation and functioning in society. See, growthனா நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியும். See, லாஸ்ட் இயர் இவ்வளவு குள்ளமா இருந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு, growth தெரியும். ஆனா டெவலப்மெண்ட்ங்கிறது அதையும் கூட எல்லாமே போத் குவான்டிட்டி, நம்மளால குவான்டிடேட்டிவ்ல மெஷர் பண்ண முடியறதும் மெஷர் பண்ண முடியாததும், எந்த அளவுக்கு அந்த குழந்தை மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுதோ அது டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், சைக்கலாஜிக்கல் மெச்சூரேஷன், இது எல்லாமே டெவலப்மெண்ட்ல இருக்கு. இதுலயே எப்படி டெவலப்மெண்ட், சி டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். growthக்கு quantitative changes in an individual, நம்ம இப்பதான் பார்த்தோம் physical size எவ்வளவு growth ஆகுது, அது growth. Developmentங்கிறது qualitative changes in an individual encompassing the progression through different stages of psychological emotional capabilities. அந்த குழந்தை எந்த அளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுது, அது டெவலப்மெண்ட். அதே மாதிரி growth வந்து நமக்கு ஒரு certain ஸ்டேஜ், ஒரு 18-19 இயர்ஸ் வரைக்கும் பசங்க வளருவாங்க, அதுக்கப்புறம் வளர மாட்டாங்க, அது growth. பட் டெவலப்மெண்ட்ங்கிறது நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும், அதுதான் டெவலப்மெண்ட். மென்டலா டெவலப் ஆகுறோம், காக்னேட்டிவ் சோஷியல் டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் டொமைன்ஸ். காக்னேட்டிவ் திங்கிங் அண்ட் ரீசனிங் வளருது, எமோஷனல் ஃபீலிங்ஸ், எமோஷனல் ரெஸ்பான்ஸ் பண்றது, வயசு ஏற ஏற பசங்களுக்கு இந்த திங்கிங் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் வளரும். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மாரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரைட், அதாவது ரீசனிங் ஸ்கில், ரைட் அண்ட் ராங், ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங்னா என்னது, இது ரைட் இது ராங்னு சொல்ற அந்த பக்குவம் வந்து நமக்கு டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், growth is a part of development. Development includes growth. ஆக்சுவலா டெவலப்மெண்ட்ல growth இருக்கு, சரியா? growth is a part of, அது ஒரு பார்ட், டெவலப்மெண்ட்ல ஒரு பார்ட் தான் growth. So development includes growth. growth and development ரொம்ப இம்பார்ட்டன்ட். growthங்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு physical changes. ஓகே, நமக்கு புரியும், நமக்கு தெரியும், பார்த்த உடனே இதை வந்து மெஷரபிள் பண்றது. ஆனா டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் happening inside, emotional changes, social development. So இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், growth and development. கண்டிப்பா இது பிஎட் இருக்கிறவங்களுக்கு இது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸா வரும். ஸோ டிஃபரன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டைரக்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், எப்படி டெவலப்மெண்ட் ஏற்படுது, இது யூஜிசி நெட்டுக்கு அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் மொத்தம் 5 ஸ்டேஜஸ்ல நமக்கு டெவலப்மெண்ட் ஆகுது.
எப்படின்னா ஃபர்ஸ்ட் செப்பலோகார்டல் டெவலப்மெண்ட்னா என்னன்னா இட் அக்கர்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டவுன் ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் வளரும். அதுக்கப்புறம் பாடி சைக்கோமோட்டர் டெவலப்மெண்ட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராக்சிமோடிஸ்டல் டெவலப்மெண்ட்னா இட் பிகின்ஸ் ஃப்ரம் கோர் ஆஃப் த பாடி, பேக் போன்ல இருந்து வளர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பேக் போன் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு விரிவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்பலோகார்டல்னா ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, திங்கிங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பாடி வளருது. நெக்ஸ்ட் ப்ராக்சிமோடிஸ்டல் இது பாடி ஸ்பைனல்ல ஸ்டார்ட் ஆகுது. கோர் ஆஃப் த பாடி நமக்கு எதுனா ஸ்பைனல் கார்ட், அதுல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வளர்றது, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்குதுல, அதுதான் ப்ராக்சிமோடிஸ்டல். நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்த்தோஜெனட்டிக் டெவலப்மெண்ட். ஆர்த்தோனா நமக்கு தெரியும் bones. So first bones development starts from mastery of small task first and then moving towards the difficult task. இது bone development தான். இந்த போன் டெவலப்மெண்ட் ஆக்சுவலா இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஓட்டுறோம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கர் சைக்கிள் ஓட்டுறோம், அதுக்கப்புறமா அதே நெக்ஸ்ட் இல்லைன்னா இப்படி கூட சொல்லிக்கலாம், ஃபர்ஸ்ட் நடக்கிறோம், நம்ம மற்ற ஒரு போன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகி நடக்க ஆரம்பிக்கிறோம், தென் ஓட ஆரம்பிக்கும். Isn't it? இது ஆர்த்தோஜெனட்டிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கான்கிரீட் டு அப்டிராக்ட், இப்படி கூட டெவலப்மெண்ட்ஸ் வருது. நமக்கு அப்டிராக்ட் திங்கிங்லாம் நம்ம திங்க் பண்றது, கான்கிரீட்னா டச் பண்ண முடியும், நம்ம ஃபீல் பண்ண முடியறதுல கான்கிரீட் திங்ஸ். அப்டிராக்ட்னா நம்ம யோசிக்கிறோம், லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ்லாம் வளர்றதெல்லாம் அப்டிராக்ட். ஸோ மென்டல் growth அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் கான்கிரீட்ல இருந்து அப்டிராக்ட்க்கு மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன்னத்தை பார்த்தாதான் நமக்கு புரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சில விஷயம் நம்ம திங்க் பண்ணி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது அப்டிராக்ட் திங்கிங். நெக்ஸ்ட் ஸ்பைரலிங். ஸ்பைரலிங்னா என்னன்னா ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அதை சுத்தி நடக்கிற விஷயத்தை ரிலேட் பண்ணி நம்ம டெவலப் ஆகுது. The same task is mastered at varying degrees of complexity. பட் அதை பத்தி சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு புள்ளி வச்சு சின்ன குழம்போட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிசைன் பண்ணி பெருசா வரையறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பைரலிங், ஒரு சின்ன விஷயத்தோட டெவலப்மெண்ட் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு உதவுது. ஸோ இது 5 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். யூஜிசி நெட்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் எம்சிக்யூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் 5 எம்சிக்யூஸ். ஏன்னா நம்ம முக்கால்வாசி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு பிஒய்கியூஸ் எம்சிக்யூஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எம்சிக்யூஸ் பண்ணதான் நமக்கு கண்டிப்பா ரீடிங் ஸ்கில்ஸ் வளரும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் வளரும், நம்ம அந்த கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்றது வளரும். ஏன்னா நமக்கு அங்க டைமும் கம்மியா இருக்கும், நம்ம கடகடன்னு அதை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பிஒய்கியூ ப்ராக்டிஸ், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ சில எம்சிக்யூஸ் பார்க்கலாம். Which of the following aspects focuses more on physical dimensions? Physical dimension பார்த்தோன்னு மெஷர் பண்றது எல்லாமே physical dimensions. The concept of development, concept of growth, concept of change, concept of learning. நம்ம இப்பதான் பண்ணியிருக்கோம். இது நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியறது growth. ஒரு குழந்தை வளர்றத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிரும். இவன் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் ரொம்ப மாசம் கழிச்சு போனா சொல்லுவோம்ல, ஓ வளர்ந்துருக்கா இவன்னு சொல்றோம். ஸோ பார்த்தோன்னா நமக்கு அந்த growth தெரியுது. அது கான்செப்ட் ஆஃப் growth. Okay, next one. Second question. The overall changes in shape, form, or structure resulting in the improved quality functioning refers to the overall changes. Growth, quality of growth, development, measurable growth. See, growth ஒரு certain stage வரைக்கும் இருக்குது, பட் டெவலப்மெண்ட் வந்து லைஃப் லாங் நமக்கு நடக்குது. ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் growth. So development is the answer. Next, third question. Which of the following statement is correct with regard to growth and development? Growth is psychological and development is physical. Growth is physical while development is psychological. Both growth and development are psychological. Both growth and development are physical. The question நம்ம இப்பதான் பார்த்தோம். நம்ம growthங்கிறது physical growth, டெவலப்மெண்ட்ங்கிறது சைக்கலாஜிக்கல் growth. அதே மாதிரி growth வந்து நம்ம சாப்பிடுற நியூட்ரிஷியஸ் ஃபுட்லயும் டிபெண்ட் ஆயிருக்கு. நல்ல ஹெல்தியா புரோட்டீன் ஃபுட் சாப்பிடும் போது குழந்தைங்க நல்ல growth ஆகுது. நெக்ஸ்ட் ஜெனட்டிக்ஸையும் சார்ந்து இருக்கு. அம்மா அப்பா நல்லா வளர்ந்து நல்லா ஹைட்டா இருக்கும் போது என்ன ஆகுது, பசங்க growthக்கு இதெல்லாமும் இருக்கு. நெக்ஸ்ட், which principle of development states that growth occurs from the head downwards? நம்ம 5 structure of development பார்த்தோம் இல்லையா, அதுல எந்த டெவலப்மெண்ட் வந்து ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டவுன்வர்ட்ஸ்ல போகுது? ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல், செப்பலோகார்டல் பிரின்சிபல், ஆர்த்தோஜெனட்டிக் பிரின்சிபல், சீக்வென்ஷியல் பிரின்சிபல். எது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்? இட்ஸ் செப்பலோகார்டல் பிரின்சிபல். இது சம்டைம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பலோகார்டல் ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வளருது. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? டெவலப்மெண்ட் இஸ் மெச்சுரேஷன், லேர்னிங், சிந்தசிஸ் ஆஃப் எபிலிட்டிஸ். டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே growth-உம் இருக்கும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம எப்படி அதை புரிஞ்சு அனலைஸ் பண்றோம், லாஜிக்கல் திங்கிங், அனாலிசிஸ், எல்லா விஷயமே உள்ளடக்கியதுதான் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் ஆல் ஆஃப் திஸ். மெச்சுரேஷன் இருக்கும், லேர்னிங் இருக்கும், சிந்தசிஸ்னா என்னன்னா சின்ன சின்னதா இருக்கிற விஷயத்த கரெக்டா புரிஞ்சு படிக்கிறது சிந்தசிஸ். இல்லைன்னா ஒரு விஷயத்தையே அதை வந்து டிவைட் பண்ணி அதை சிந்தசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது சிந்தசிஸ். ஓகேவா? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நிறைய பிஹேவியரிசம் தியரியும் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான வேலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற யாருன்னா பிஎட் எல்லாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.